அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 19 அறிவில்லாதவர்கள் என்ற தலைப்பில் நல்லாதனார் கொடுத்துள்ள செய்யுள். கொல் யானைக்கு ஓடும் குணம் இலியும் எல்லில் பிறன் கடை நின்றொழுகுவானும் மரம் தெரியாது ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலையும் இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர். கொல்ல வரும் யானையைக் கண்டு ஓடும் குணம் இல்லாதவன், இரவில் மற்றவர் வீட்டு புறக்கடையில் சென்று நிற்பவன், வீரம் என்னவென்று உணராது நச்சுப்பாம்பை கையில் பிடித்து விளையாடுபவன். இம்மூவரையும் ஆராய்ந்தால் அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று புலப்படும். இந்த மூணு மட்டும்தான் அறிவில்லாதவங்கன்னா, அறிவில்லாத நிறைய செய்வாங்க. ஆனா முக்கியமான மூணு எடுத்து சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு? ஒன்னு, தனக்கு ஆபத்து வரும் பொழுது, தனக்கு நேராக ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுது நான் என் சக்திக்கு மீறி அதை சந்திக்கிறேன் என்று சென்று வேகமாக ஓடி வரும் மதம் பிடித்த யானையின் காலையில் மிதிபட்டு சாவான் இருக்கிறான் அல்லவா, அவன் அறிவிலி. அப்ப அந்த யானை வரும்போது என்ன பண்ணணும்? ஓடணும். எப்படி ஓடணும்னு அண்ணன் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னதாகவோ அல்லது நூலில் எழுதி நான் படித்ததாகவோ நினைவு. அவருக்கு பயிற்சி தரும் பொழுது யானை மேல இருந்து, மலை மேல இருந்து கீழே ஒடியாருதான். யானை ரொம்ப வேகமா ஒடியாரும், அது நம்ம பல பேருக்கு தெரியாது. நேரா ஓடனா அது நேரா பிடிச்சிருமா, வளைஞ்சு 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 ஓடணுமா, அப்படி ஒரு கருத்தை அவர் சொன்னதை நான் படித்ததாக எனக்கு நினைவு. எப்படியோ ஒண்ணு அந்த மாதிரி தாக்க வர யானையை விட்டு ஓடி போயிடணுங்க, எப்படியாவது ஓடி போயிடணும். அதுதான் அறிவுடையவன் செய்யும் செயல். அதை செய்யாதவன் தான் அறிவிலி. இரண்டாவது, எல்லில் என்ற ஒரு அற்புதமான சொல்லை நல்லவனார் நிறைய புதுச்சொற்களை கொடுக்கிறார். அந்த எல்லில், அல் என்றாலும் இருள், அள்ளும் பகலும் சொல்றோம் இல்லையா, அல் என்றாலும் இருள், எல்லில் எல் என்றாலும் இருள். அந்த இருளில் இன்னொருவன் வீட்டினுடைய புறக்கடையில் போய் ஒருத்தர் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? மற்றவர்கள் யாரும் பார்க்காம இரவுல போறான், இல்லைன்னா பகல்லே போலாம். அதே மாதிரி முன்வாசல் வழியாவே போலாம். ஏன் பின்வாசல்ல புறக்கடை வழியா போய் நிக்கிறான்? அப்ப ஏதோ அவன் தவறு பண்ண நினைக்கிறான். ஒன்னும் அந்த வீட்டுல போய் திருட நினைக்கிறான், பொண்ணையோ அல்லது பெண்ணையோ திருட நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கவன் தான் இரவில் பிறர் வீட்டு புறக்கடையில் போய் நிற்பான். அவன் அறிவுள்ளவனானா அவன் அறிவில்லாதவன். நீ அறிவுள்ளவன் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பகலில் முன்கதவில் போய் நின்று ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு வரலமே ஒழிய, பின்கடையில் நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் இருளில் நின்றாலும் இந்த உலகம் பனைமரத்துக்கு கீழ் பால் குடித்தாலும் அது கல்லுதான் என்று எண்ணுவதைப் போல, நீ நல்ல விஷயத்துக்காக போய் நின்றிருந்தாலும் நீ கெட்ட விஷயம் புரியத்தான் போய் அங்க நிக்கிறேன்னு முடிவு பண்ணிடும். அதனால அப்படி செய்பவன் அறிவில்லாதவன். இரவில் இருளில் புறக்கடையில், பிறர் வீட்டு புறக்கடையில் சென்று நிற்பவன் அறிவில்லாதவன், நிற்காதவன் அறிவுள்ளவன். மூணாவதான் சூப்பரோ சூப்பர். சில பேர் இந்த பாம்பாட்டிகள் என்று சொல்லப்படுவர்கள் அல்லது பாம்பின் நண்பர்கள் என்று சொல்லப்படுவர்கள் அந்த பாம்பை பிடிச்சி விளையாண்டுகிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல சிலர் அந்த பாம்பு கடித்து இறந்திருப்பதையும் நாம் தொலைக்காட்சியில் செய்தியாக பார்த்திருக்கிறோம். பாம்பு பார்த்து பயந்து ஓடணுமானா அப்படியும் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா பாம்பை பிடிச்சி விளையாடணுமானா அப்படியும் விளையாடக்கூடாதுங்க. ஒரு படத்துல படைப்பான்னு நினைக்கிறேன், ரஜினிகாந்த் படத்துல இந்த பாம்பு புத்துக்குள்ள கைவிட்டையா அப்படி என்னாச்சுன்னு ஒரு நடிகர், அழகு மோகனோ ஒரு மோகன் நினைக்கிறார், ஏதோ பேர் மறந்து போச்சு எனக்கு, அவர் கேட்டுக்கிட்டே வருவார். அந்த மாதிரி பாம்பை பிடிச்சி விளையாடவெல்லாம் கூடாது. பாம்பை ஒன்னா விட்டுறணும் போயிட்டு, இல்ல ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்தா அடிச்சிடலாம், தப்பு கிடையாது. இல்ல நம்ம இவங்களுக்கு இருக்காங்க இல்லையா, பழைய தீயணைப்புத்துறை, அவங்களுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் பண்ணுமே ஒழிய, பாம்பை பிடிச்சி நான் பெரிய வீரன் என்று விளையாடி கொண்டிருப்பவன் அந்த பாம்பால் கடிபட்டு சாவான். அப்ப அவனும் அறிவிலி தான், விளையாடிட்டு இருக்கவன் அறிவிலி தான், விளையாடாதவன் அறிவுள்ளவன். இந்த மூவரும் என்னன்னா, அவங்க தூங்குறாங்கன்னு சொல்றாங்க. தூங்குறாங்கன்னா என்னன்னா, கணமுடி தூங்குறது இல்ல, அறிவு முடி தூங்குறாங்கன்னு நல்லாதனார் சொல்றாரு. அதனால இவர்களை நாம் பார்த்தால் அவர்கள் தூங்குபவர்கள், அறிவில்லாமல் தூங்குபவர்கள் என்று நல்லாதனார் சொல்லுகிறார். மீண்டும் செய்யுள். கொல் யானைக்கு ஓடும் குணம் இலியும் எல்லில் பிறன்கடை நின்று ஒழுகுவானும் மரம் தெரியாத ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலியும் இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளவியம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணைப்பாளையம், நாடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.